ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்க வாழ்க்கையிலே கூட நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா எனக்கு வாழ்க்கையை பத்தி நல்லாவே தெரியும். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். இன்னைக்கு இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா பட்டினியா இருப்போம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆகையினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நான் என்ன பண்ணுவான் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் என்ன பண்றான்? உள்ளான மனுஷன் அழிந்து போனாலும் பரவாயில்லை. இந்த மனுஷன் எப்படி இருக்குமா புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அவன் என்ன செய்யணுமா புதிதாய் ஆரணும், புதிதாய் மாறணும். நம்ம வாழ்க்கையிலே கூட புதுசா அதுக்கே சொல்ற பாருங்க, நான் புதிதாய் மாற வேண்டும், மேலும் காணப்படுகிறது அல்ல காணப்படாதவர்களையே நோக்கி இருக்க நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரம். என்ன உபத்திரம் இது? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவும். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அவனுக்கு தேவன் ஒரு உபத்திரம் கொடுப்பார். அவனுடைய பலத்துக்கு தக்கதான் கொடுப்பார் ஆண்டவர். அந்த பலத்துக்கு மிஞ்சி அவர் கொடுக்க மாட்டார். சோதிக்கப்படுவதற்காகவே கொஞ்சம் கொடுப்பாரு, அது தப்பித்து கொள்ளவும் ஆண்டவர் வழி காட்டுவார். இங்க பவுல் சொல்றாரு, மிக லேசான உபத்திரம். சொல்லுவாங்க இல்லையா, சின்ன ஊசி தம்மா போடுவாங்க, பயப்படாது. சின்ன ஒரு மாற்றம் மட்டும் போட்டுக்காங்க, பயப்படாது. சின்ன பிரச்சனை தான், சின்ன அது பெருசா நம்ம சொல்லும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம சின்னதா தான் இருக்கும், பயப்படாது. அது மாதிரி இங்க பவுல் சொல்ற நமக்கு எல்லாருக்கும் பயப்படாதங்க, சோர்ந்து போகாதங்க. என்னது? மிக லேசானது. என்னது? லேசான உபத்திரம். லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான, அவர் லேசா செய்வாரு. சொல்றாரு பவுல் சொல்றாரு, இதுவும் லேசான. என்ன பண்ணுங்க? ஐயோ ஐயோ அம்மா அப்படி சொல்லாதங்க, சின்னதா தான் இருக்கு. என்னது? நம்ம ஒரு பிரச்சனை வந்தா கத்துறோம், அந்த கத்துனாங்கல்ல என்ன பண்றாங்க? என்ன மோசே செங்கடல் இப்படி அப்படி சொல்லிருப்பாங்க. ஹலோ மோசே, செங்கடல் இருக்கு, எப்படி போக முடியும்? அப்படியே கேட்டிருப்பாங்க. அப்படியே கேட்போம் நம்ம எல்லாம் ஒரு பிரச்சனை வந்தா. என்ன கத்துவோம், என்ன அழுவோம், சாப்பிடுவோமா, தூங்குவோமா, இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, யாருக்கு என்ன வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம். நம்ம காட்டு மோசமான வெளியே கஷ்டப்படுறவங்க எல்லாம் கூட. ஆனா பவுல் சொல்றாரு, லேசான லேசான உபத்திரம். சொல்ற கீழே என்னது? லேசான உபத்திரவம் நீங்கும். இதனால நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறதா. இந்த உபத்திரம் தெரியுமா ஆண்டவர் மகிமைப்படுவாராம். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமே நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் வருதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அது வரவேற்றுங்க. வாங்க வா சொல்லுங்க, எப்படி வீட்டுக்கு வரவேற்போம், வாங்க வாங்க. ஏன்னா அதனால தேவன் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு செய்வார். தேவன் சொல்றாரு, நான் புடமிட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். మేలుకై సమస్తమును జరిగించుచున్నావు నీవు, ఏదియు పొదువ చేయవు నిన్నాశ్రయించిన వారికి. சொல்றாரு இங்க, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே கூட எது நடந்தாலும், எது நடந்ததோ எது நடக்கதோ எல்லாமே நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு தான். ஐயோ போயிடுச்சுன்னு யோசிக்காதங்க, மறுபடியும் வரும். எல்லாமே நன்மைக்கு. நம்ம வாழ்க்கையிலே கூட தேவன் நன்மைக்காகவே நமக்கு எல்லாம் செய்வாரா சொல்றாரு இங்க, மகிமை. இந்த லேசான உப்பத்துல எதுக்குன்னா தேவனுக்கு நித்திய மகிமை உண்டாக்குமா. நீங்க சொல்றீங்க கஷ்டமா இருக்குங்க, ஒண்ணுமே இல்லைங்க, அத்தவாரம் சொல்லுவீங்க, நான் ஜெபம் பண்ணங்க ஆண்டவர் கொடுத்தாருங்க, அதான் மகிமை. அதான் மகிமை. எந்த ஒரு காரியமே ஒரு செயல்படாமல் எதுவுமே நம்ம நடக்காது. பிரச்சனையை வந்தாதான் அதுக்கு ஒரு தீர்வு வருமா. அல்லேலூயா. எல்லாருக்குமே ஒரு தீர்வு நமக்கு அப்பதான் நமக்கு வரும். ஆகையினாலே லேசான உபத்திரம் வரும்போது என்ன பண்ணுங்க, நீங்க அது சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளுங்க. அவள் தானே, எவ்வளவோ பார்த்தாச்சு, மழையே பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. கதா இல்லையா? எவன வாழ்க்கையில பார்க்க போறோம். புதுசா ஒரு டைலாக பார்த்தா இன்னும் எவ்வளவுதான் பார்க்க போறது இந்த வருஷம் தெரியல. எவ்வளவோ கடந்து வந்துட்டேன், ஆனாலும் இன்னும் என்னென்ன பார்க்க போறேன்னே தெரியல. என் கண்ணாலே ஆண்டா பார்த்தாங்க. இன்னும் அதுதான் இன்னும் என்னென்ன பார்க்க போறேன்னு தெரியலையே. அப்பப்போ நமக்கு ஷாக் அடிக்குதோ. மனுஷன் நமக்கு என்ன பண்றாங்க, நம்ம சும்மா இருந்தா கூட கரண்ட் வச்சு நிக்கிறாங்க, ஷாக்கு
நம்ம கத்துறோம், ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு ஷாக் சொல்லுவாங்க, ஷாக் ஆயிட்டேன். அது மாதிரி அந்த சொல்றோம் கத்தணும். சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குமா வந்து நான் ஷாக் ஆயிட்டேன், அது மாதிரி ஷாக் ஆகிட்டேன். அப்போ நம்ம ஷாக் கொடுத்துட்டே இருப்பாங்க மனுஷங்க நமக்கு வந்து. ஆனா பயப்படாதுங்க, எல்லாமே நன்மைக்கு. ஒரு மனுஷன் நமக்கு எப்படி நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், புரிஞ்சுக்கணும் மனுஷங்களை பத்தி. நம்ம நினைச்சிருப்போம் எவ்வளவு நல்லவன்டா, நம்ம நினைச்சிருப்போம் நல்லவன் கிடையாது. அவன் நேரம் வரும்போது அவன் டைலாக் பண்றான். இப்போ சொல்லுவாங்க இல்லையா வந்து, சிஸ்டர் உங்க டைலாக் என்ன, எப்போ டைம் உங்களுக்கு, டைமுக்கு பாஸ் செய்யணும். அப்பதான் நமக்கு தெரியும் அவங்க டைலாக். அவங்க நேரம் வரும்போது அவங்க யாரும் காட்டுவாங்க, புரிஞ்சுப்போம் நம்ம அவள்தான். அதனாலே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் தேவ மகிமைக்காகவே நடக்குமா எல்லாமே கூட வந்து. பயப்படாதுங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். பவுல் சொல்றாரு, நீ பெரிய கஷ்டம் சொல்ல, சின்ன லேசானது அப்படியே பனி போல என்ன பண்ணும், அப்படியே கரைஞ்சுப்போம். கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த என்ன பண்றான், புது சிருஷ்டியாய் மாறிட்டான். அவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒரு ஞாபகம் கொடுக்கும்போது பெசன் நகர்ல ஒரு முக்கிட்டேன். அவன் சொல்றேன், ஒரு முக்கு சொல்றாங்க. ஏங்க கேட்டேன், இல்ல நல்லா இன்னும் அப்பதான் இன்னும் நல்லா ஆளுக்குள்ள மாறுவாங்களா, போதும் மறிக்கிற ஒரு மச்சா போதும், திருப்பி மறிக்க தேவையில்லை வந்து. அது மாதிரி கிறிஸ்துவுக்குள் பிறந்தால் புது சிருஷ்டியை மாறணும். பழசெல்லாம் ஒளிந்து போகணும். அதான் போட்டுக்கு வந்து பழையெல்லாம் ஒளிந்து போய் எல்லாமே புதிதாய் மாறிடும். எல்லாமே டோட்டல் சேஞ்ச். ஒரு ஆலயத்துக்கு நீங்க வந்தீங்கன்னாவே வீடு என்ன பண்ணும், வீடு வேற மாதிரி, வீடே வேற மாதிரி இருக்கணும். உள்ள இருக்க ஆளுங்களே வேற மாதிரி இருக்கணும் வந்து. அவன் சொல்ல பார்த்தாவே இவங்க அல்லவா கிறிஸ்தவர்கள், இவங்க அல்லவா ஆண்டவர் பிள்ளைகள். என்னது யாரு ஆண்டவர் பிள்ளைங்க, அவங்க பார்த்தாலே தெரியும், பேசினாவே தெரியுங்க, அந்த வீட்டுக்கு போனாலும் தெரியும் நம்ம வந்து அவங்கதான் ஆண்டவர் பிள்ளைங்க. கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற எவனும் எப்படி இருக்கணுமா வந்து புது சிருஷ்டியா இருக்கணும். அந்த பழைய தென்படவே கூடாது எங்கேயுமே வந்து. கோவம் சிச்சுக்கலாம் அவள் தாங்க, பழையால மாட்டுங்க. அப்புறம் வந்து அந்த கோவம் பசங்க வரக்கூடாது ஃபர்ஸ்ட், அந்த பேச்சே பசங்க வரக்கூடாது ஃபர்ஸ்ட். பழையெல்லாம் முடிந்து போயின எல்லாம் புதுதா. ஒரு வீட்டை வச்சுருக்கீங்க பழசு, ஒரு புதுசு வாங்குறீங்க, நீங்க எது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பழசா புதுசுக்கா? புதுசா கொடுப்போம், அது பழசு வேண்டாம், அதை வச்சு ஓரமா வச்சுட்டு வேண்டாம், அதை முளை தூக்கி போட்டுருவோம், புதுசா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி ஆண்டவர் சொல்றாரு, அந்த பழைய மனுஷன் வேண்டாம்.